வெல்கம் டு ஸ்ரீமுத்ரா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசிங்க. இந்த அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்கிறதுனால உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. உடம்பு ஆரோக்கியமாக யாரெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த அரிசியை சேர்த்துக்கணும். இந்த அரிசியை சமைச்சு சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகிறதுனால நமக்கு பிபி, சுகர் எல்லாமே நார்மலாக இருக்கும். வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா கொலஸ்ட்ரால் கம்மி ஆகிடுது இல்லைங்களா. இந்த 3 months எடுத்துக்கும் போது நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. 3 months வீக்லி ட்வைஸ்னாச்சும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். பிரெயின் நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கும். நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எனர்ஜி லெவல் ஹையாக இருக்கும். ஆனால் இதை குக்கர்லையோ சமைச்சு சாப்பிடக்கூடாது. அரிசியை கொஞ்சம் பதமாக வேக வச்சு சாப்பிடணும். வாங்க இதை எப்படி சமைச்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்துக்க போகிறோம். நான் பெரிய டம்ளரில் 2 டம்ளர் எடுத்து நைட்டே ஊற வைக்க போகிறேன். 2 டம்ளர் எடுத்துகிட்டு அரிசியை நல்லா களைஞ்சிக்கணும். நல்லா 4 times பக்கம் நல்லா களைஞ்சி அந்த தண்ணி கீழே ஊற்றிடுங்க. ஊற வச்ச தண்ணியிலேயே தான் காலையில் நம்ம செய்ய போகிறோம். அதனால் அந்த தண்ணி ஃபுல்லாக கீழே ஊற்றிட்டு எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அதே பாத்திரத்துலேயே நைட்டு ஊற வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாத்திரத்தில் தண்ணி கொதி வருது. கொதி வந்தோடனே அரிசியை நைட்டு இதில் போடுறேன். போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நைட்டு ஒரு 8 மணிக்கு ஊற வச்சுருக்கேன் நான். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே நீங்கள் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு அரிசியெல்லாம் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. இது நீங்கள் தண்ணி மட்டும் அளவு மட்டும் பத்தலைன்னா ஊற்றிக்கோங்க. காலையில் ஊற்றிக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஊற வச்ச தண்ணியிலே தாங்க ஆக்கணும். அப்போ தான் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நல்லா வெந்துருச்சு. ஒரு 1/2 hour ஆச்சுங்க எனக்கு வேகிறதுக்கு. நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இதை நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பட் இதுதான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்து மோர் கொஞ்சம் கலந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சட்னி இல்லை நீங்கள் எது வேணாலும் தொட்டுக்கலாம். வெங்காயம், மிளகா அந்த மாதிரி நல்லா மோர் ஊற்றி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணி இதை நல்லா கஞ்சியாட்ட குடிச்சிருங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்ப சத்தாக இருக்குங்க. எல்லோரும் சாப்பிடுங்க. சைட் டிஷ் சின்ன வெங்காயம், மோர் மிளகா, சட்னி நீங்கள் எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நமக்கு நாமே மருத்துவர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.